3/8/2026 திங்கட்கிழமையில் ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு நாள். இந்த நாளில் பஞ்சமி திதியும் கூடி வருது. மிக மிக அற்புதமான இந்த நாளில் இரவுக்குள் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய திதி ஆடி பெருக்கு. துன்பங்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காவிரி தாயை வரவேற்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் இருந்து மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த ஒருவரி மந்திரத்தை நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நாளில் நிறைய வழிபாடுகள் இருக்குது. முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு நிறை சொம்பில் தண்ணீரை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். தண்ணீர் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தின் முழு ஆற்றலையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா பஞ்சபூதங்களின் ஒரு முக்கியமான சக்தி இந்த தண்ணீர். இந்த தண்ணீருக்குரிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் அன்னை வாராகி தேவியையும் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக என்னும் மந்திரத்தை 111 முறை சொல்லுங்கள். இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் தேங்காயில் தீபம் ஏற்றினாலும் சரி, 5 அகல் விளக்கில் தீபம் ஏற்றினாலும் சரி, அது நெய் தீபமாக இருக்கட்டும். இந்த நாளில் நிறைய பழங்களையும் நிறைய இனிப்புகளையும் அன்னை வாராகிக்கு பிரசாதமாக வைங்க. வாசனை மிகுந்த மலர்களை அன்னை வாராகிக்கு சூட்டுங்க. அதோடு சேர்த்து துளசி மாலையும் வைங்க. இந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.